நீ வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி சிம்ம ராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க. சூரியன் ஆளக்கூடிய ராசி என்பதனால இந்த ராசிக்காரங்களுக்கு அந்த தலைமைத்துவம் அப்படிங்கிறது தேடி வரும். இந்த காலகட்டம் தலைமைத்துவம் வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய சிம்மராசிக்கு ராசி அதிபதி சூரியன் ராகுவோடு இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்திலையும் செயல்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் பிறரை நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஒப்படைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படி ஒப்படைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யணும், தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உலகம் உங்களை உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் நீங்களாக செய்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அடுத்தவங்களை நம்பியோ இல்லை அடுத்தவங்கக்கிட்ட முக்கியமான பொறுப்பையோ ஒப்படைச்சிட்டு அவங்க கரெக்டாக செயல்படுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தோல்வியாகவும் ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக வெற்றி காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். உணவு உறக்கம் இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நேரம் தவறி உணவு உண்றதை இந்த காலகட்டத்தில் ஒரு வழக்கமாக நீங்கள் வச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் செயல்படுறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு உத்தியோக நிமித்தமாக வேலை நிமித்தமாக அல்லது தொழில் வேலையாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தை பிரிஞ்சு தனியாக எங்கேயாவது கொஞ்சம் தூரம் போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். அதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறதுனால ஒரு சிலர்லாம் விலகி இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமான வழக்கு விவகாரங்களில் நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னா அந்த முன்னாடி நின்று பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். தடிமனான வார்த்தைகளை முக்கியமாக இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்களுடைய பேச்சு உங்களுடைய கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். அதனால் ஒரு சில கோபத்தில் ஒரு சில தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணுறேன்னு போய் நீங்கள் கெட்ட பேர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். கொடுத்த பணத்தை வசூல் செய்ய போகும்போது ஒரு சில மனிதர்களால் சின்ன சின்ன அவப்பேரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வசூல் செய்கிற இடத்துல கூட ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம், அவங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீடு வண்டி வாகனத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீடு பராமரிப்பு பணியோ அல்லது வண்டி வாகனத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் செய்வீங்க. அதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 20, 21, 22ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் சந்திராஷ்டமம் இது இருக்கிறதுனால மற்றவங்க நீங்கள் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கெட்ட பேர் வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா கோச்சார கிரகங்கள் வந்து உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. அதனால் தவறுதலான புரிதல் தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல கருத்து தான் அந்த இடத்துல சொல்ல போவீங்க. ஆனால் மற்றவங்க பார்த்திங்கன்னா அதை உங்களை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய குலதெய்வம் தான் இந்த காலகட்டத்தில் உங்களை காப்பாற்றும். அதனால் குலதெய்வத்தை வழிபடுங்க. குருக்கள்கிட்ட உங்களுடைய முன்னோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. நீண்ட நாளாக சொத்து இருக்குது, ஆனால் சொத்து என் கைக்கு வரவே இல்லை, என்னுடைய பேருக்கு மாறவே இல்லை அப்படின்னு நினச்ச நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு கோவிலையோ அல்லது புண்ணிய தலங்களுக்கோ அல்லது ஒரு சுபகாரியத்தில் கலந்து கொள்ளும் போதோ நீங்களாக போய் பரிமாறுறேன் அப்படின்னு இறங்குவீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நான் எந்த தான தர்மம் செய்கிறேன், நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்ன நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை அமையும். உங்களையே அறியாமல் அந்த சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா சின்ன சின்ன செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உயர் ரக வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த மகர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புத்தக வெளியீட்டு விழாவோ அல்லது எழுத்தாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர்லாம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்குவீங்க. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, ஒரு கௌரவ பதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஏன்னா கும்பராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தேவை எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேறும். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அதற்கு தேவையான உதவிகளும் டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஒரு சிலலாம் அரசாங்கத்திலிருந்து கடன் கேட்டுருந்துருப்பீங்க, ஒரு லோன் போட்டிருப்பீங்க, ஆனால் கிடைக்காத ரொம்ப நாள் இழுபறியாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்திலேருந்து பிரிந்த உறவுகள் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. உங்களை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உங்களுடைய தங்கையோ அண்ணனா கூட இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பூர்வம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருந்தீங்களே அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கும். சுப செலவு கட்டாயம் இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய அமைப்பு தான். அதே மாதிரி கௌரவம், பட்டம், பதவி இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. ஏன்னா நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சமூக சேவை செய்வீங்க. அதே மாதிரி உயர் அதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மற்றவங்க பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஒரு சிலருக்கு இந்த பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருந்தாது. ஒரு சிலருக்கு பொருந்தும். ஏன்னா இது பொது பலன்கள். அதனால் ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. இது பொதுவான பலன்கள் தான். தலைமை பதவி இதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய கிரக அமைப்புகள் நம்மளுடைய பூர்வம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. தொழிலில் கூட விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த பூர்வம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தெய்வ சிந்தனை அதிகமாகும். தான தர்மங்கள் செய்யணுங்கிற ஒரு சிந்தனையும் இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். ஒரு சிலருக்கெல்லாம் உயர் ரக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும். குழந்தைகளுடைய சுட்டித்தனத்தையும் சேட்டையும் பார்த்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணமானவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்லூரியில், அதுவும் நான் விரும்பின கல்லூரியில் எனக்கு பிடித்த பாடப்பிரிவு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருந்த நம்மளுடைய உத்திரம் நட்சத்திரக்கார மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவில் விரும்பிய இடம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். வியாபாரத்தில் கூட நீங்கள்
எதிர்பார்த்த லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிரபலமானவங்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிவபெருமான் வழிபாட்டையும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.